இன்றைய நாளின் தலைப்பாக பவர் இன் பிலீவிங், விசுவாசிப்பதின் வல்லமை. ஆதார வசனமாக எபேசியர் 1 அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிக்கிறேன். நாம் கிறிஸ்துவை மரித்தொழுந்து எழுப்பி அவரிடத்திலே நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மை ஆன மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எல்லா துணைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் உண்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாகும். ஆண்டவர் நமக்கு இந்த வசனங்களின் மூலமாக சொல்லுகிற காரியம், ஆண்டவர் பலத்த வல்லமையுள்ள காரியங்களை அவர் உயிரோடு எழுந்த பிற்பாடு நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்திருக்கிறார் என்பதை தேவன் நமக்கு காண்பித்திருக்கிறார். மட்டுமல்ல, நாம் அதை அறிந்து அதை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து மற்றவர்களுக்கும் அதை சாட்சிகளாய் சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இதுதான் சுவிசேஷம் அறிவித்தலாக இருக்கிறது. எல்லா விதமான உலகத்தின் பொல்லாங்கன் துரைத்தனங்கள் அதிகாரங்கள் அது இம்மையிலும் மறுமையிலும் அவருக்கு மாத்திரம்தான் செலுத்தத்தக்கதாக, இந்த துரைத்தனங்களுக்கு மேலாக வல்லமைக்கு மேலாக தேவனுடைய நாமம் உயர்த்தப்பட தேவன் நம்மை விசுவாசத்தின் வல்லமையிலே நம்மை வழி நடத்தி வருகிறார். இன்னும் வழி நடத்துவார். நாம் உலகத்தை ஜெயிப்போம். கர்த்தருக்கே மகிமை செலுத்துவோம்.